ஒரு வருஷமா பல கோடி செலவு பண்ணி பல விளம்பரங்கள் செஞ்சு பல ப்ரமோஷன் செஞ்சு அப்பான்ற ஒரு ஆப்பெல்லாம் உருவாக்கி செஞ்ச விஷயத்த ஒரே நிமிஷம், வெறும் ஒரு நிமிஷம், அங்கிள் வாட் அங்கிள் முடிஞ்சு. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். மதுரை மாநாடுகள் பேசக்கூடிய பேச்சு திமுகவுக்கு மரணடியாக இருக்கும். இந்த பக்கம் பிஜேபியை வந்து செம்மையாக செய்வாருன்னு சொன்னேன். நடந்துச்சா? அரசியல் மாற்றத்திற்காக வந்திருக்கக்கூடிய தளபதி அவர்கள் கடுமையாக இந்த பக்கம் திமுகவையும் பிஜேபியும் இறங்கி அடிக்கிறதையும் அதை மக்களும் தொண்டர்களும் வந்து ஏற்றுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது இருக்கு பாருங்க, அது வேற லெவல் அனுபவம். தம்பி, நீங்கள் மூச்சுக்கு 300 வாட்டி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு சீமான் வந்து நீங்கள் எவ்வளோ கதறி எவ்வளோ பேசினாலும் செல்ஃப் எடுக்கல பார்த்தீங்களா? இன்றைக்கு ஒரு துப்புரவு தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. தண்ணி உங்களுக்கு பாஸ் ஆகிற இடத்துல வயிறு இறந்து வந்திருக்கு. அவ்வளோ மோசமாக தண்ணி தேங்கிட்டு இருக்கு. ஒரு பஸ் இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க, போய் பிரேக் பிடிக்காம இடிச்சு தொங்குது. இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ மொத்தமாக உங்களை முடிக்கத்தான் எனக்கு வேலையாக இருக்கும்போது தானே சொல்கிறேன். இனி களத்தில் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ மாற்றினா அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின். இது எவ்வளோ கேவலத்தின் உச்சி தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னு எல்லாத்துக்குமே புரியும் தம்பி. ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தாவைக்காவின் 2வது மாநில மாநாடு வெற்றிகரமாக முடிந்து விட்டது. அதில் முக்கியமாக விஜயோட பேச்சு, 35 நிமிடம் பேச்சு, இஷ்யூக்களை தமிழ்நாட்டில் நடக்கிற இஷ்யூக்கள் பாதி தான் பேசல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜயோட அந்த 35 நிமிட பேச்சு எப்படி இருந்தது? 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆட்டம் பண்ணிருக்கு. ரெண்டாவது விஷயம் தம்பி, ஒரு வருஷமாக கிரியேட் பண்ண ஒரு லேபிளை ஒரே நிமிஷத்தில் உடைச்சிட்டார். ஒரு வருஷமாக பல கோடி செலவு பண்ணி பல விளம்பரங்கள் செஞ்சு பல ப்ரமோஷன் செஞ்சு அப்பான்ற ஒரு ஆப்பெல்லாம் உருவாக்கி செஞ்ச விஷயத்த ஒரே நிமிஷம், வெறும் ஒரு நிமிஷம், அங்கிள் வாட் அங்கிள் முடிஞ்சு. அப்போ நீ எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் உன் பிராண்டை உடைக்கிறது தாண்டா நான் லேபிள்னு சொல்கிற மாதிரி ஒரு நொடியில் ஒருத்தருடைய லேபிளை உடைக்க முடியும்னாக்கா அவர் சொன்ன வார்த்தை வெறும் புசியானதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்க. விச் மீன்ஸ் இப்போ அந்த இடத்துல ஆனந்த் சாருக்கும் அங்கீகாரம் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த ஒரு மனுஷனை வச்சு தாண்டா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷனை வச்சு எவ்வளோ மாநாடு நடத்துகிறேன்னா கோடி பேர் என் கூட நிற்கிறான். அவங்கள வச்சு எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றத மெசேஜ் அங்கே கன்வே பண்ணுறாங்க பொழுது, இதில் நீங்கள் தேடி 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 ஏதாவது நொட்டை இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு முனைப்பெடுக்கிறாங்களே தவிர, அவர் பேசின பேச்சு 35 நிமிஷம் பேச்சு கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய 30 கட்சிகளை அலற விட்டுருக்கு. அந்த கட்சி நபர் அலற விட்டது இல்லாமல் கிளவிங்க ஒப்பாரி வைக்கிற மாதிரி இன்ன வரைக்கும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க. கூட்டம் கூட்டமாக கூடி 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 உங்களைங்க தான் கிளவிங்க ஒப்பாரி வைக்கும் சார் இள வீட்டில். நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பெரிய ஆட்களாக வந்து நீங்கள் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒப்பாரி வைக்க வச்சிட்டார்ல. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். மதுரை மாநாடுகள் பேசக்கூடிய பேச்சு திமுகவுக்கு மரணடியாக இருக்கும். இந்த பக்கம் பிஜேபியை வந்து செம்மையாக செய்வாருன்னு சொன்னேன். நடந்துச்சா? யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அதிமுகவை சேர்த்து விமர்சனம் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய நபர்களை விமர்சனம் செய்கிறேன். நீங்கள் சொல்கிறது போல் வந்து சிரஞ்சீவிக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இதெல்லாம் தாக்கு பிடிக்காது. இந்த பேச்சு, இந்த சீனுக்கு இங்கே இடம் இல்லை. நான் நிற்கிறேன்ல களத்தில், நான் நிற்கிறேன்ல, நான் எதிர்க்கிறேன்ல. நீ தானே இப்போ ஆளுங்கட்சி திமுக, நீ தைரியமாக கோபேக் மோடி சொல்லு பார்ப்போம். இப்போ நீ ஆலமரம் தானே, உனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ராகுல் காந்தி பட்டவத்தமாக சொன்னாரா ஓட்டு திருடு நடந்திருக்குன்னு? அது மூலம் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. அதை ஏற்றுக்கிட்டு நீ தீர்மானம் நடத்துனீங்க. யார்? ஸ்டாலின் தலைமையில் தீர்மானம் போட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அமித்ஷா வரும்போது நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல? சரி ரைட் விடுங்க, அமித்ஷா வருங்க, மோடிக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சியா? எதிர்கட்சியாக இருந்தப்போ எழுதி வாசகமாக கோ பேக் மோடி சொன்னியா? பலூன் விட்டியா? இப்போ செய். அப்போ நீ சொல்கிற சீன்லாம் இங்கே கிடையாது. நான் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2 கட்சி எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் நிற்கிறேன். நான் களத்தில் உங்களை மாதிரி வந்து ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு முட்டாள்தனமாக பேசலை. டக்குன்னு என் கட்சியை கலைச்சிவிட்டு நான் கனவுல தூங்கி எழுந்திரிச்சேன், எனக்கு கனவு வந்துச்சு, கட்சியை கலைக்க சொன்னான்னு ஒருத்தர் பிஜேபியில் போய் சேர்ந்ததாக இருக்கட்டும், ஒருத்தர் தார்ஸ்லேட்டை போட்டுட்டு திமுகவில் போய் சேர்ந்ததாக இருக்கட்டும். இப்படி செய்வதற்கு தளபதி வரல. இன்னைக்கு இவங்க எல்லாத்துக்கும் வராத கூட்டம் இன்னைக்கு தளபதிக்கு வந்து நின்றுக்குண்ணா தம்பி. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, இதுலேருந்து பெருமான தொண்டர்கள் மால்தீவ்ஸ்லேருந்து வந்திருந்தான், சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ்லேருந்து வந்திருந்தான், கனடாலேருந்து வந்திருந்தான், ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தாங்க. எல்லா நபர்களும் என்னை சந்தித்து பேசினாங்க அந்த இடத்துல. மாநாடு திட்டத்தில் நான் அவ்வளோ பேர் கூட பேசினேன். அப்போ இவ்வளோ நபர்கள் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி 2 நாள் வந்து சொந்த காசு செலவு பண்ணி வந்து இப்படி கிடக்கிறான்னா
ஒரு நாள் காலைல எழுந்து போய் ஓட்டு போட மாட்டான். மாநாடுக்கு சென்றிருந்தீர்கள். தாவேகாவின் மாநாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்டேஜில் உங்களை பார்க்க முடிஞ்சுச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 சம்பவத்தையும் கண்கூட காண்றேன். அரசியல் மாற்றத்திற்காக வந்திருக்கக்கூடிய தளபதி அவர்கள் கடுமையாக இந்த பக்கம் திமுகவையும் பிஜேபியும் இறங்கி அடிக்கிறதையும் அதை மக்களும் தொண்டர்களும் வந்து ஏற்றுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது இருக்கு பாருங்க, அது வேற லெவல் அனுபவம். தளபதி அவர்கள் உள்ள வரும்போது அப்படி கையாச்சிட்டே வந்தாரு, என்னை பார்த்துட்டு ஹே அப்படின்ட்டு அந்த புருவ தூக்கி அந்த ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி வந்து என்னை அழைச்சி கை கொடுத்தாரு பாருங்க. இதெல்லாம் வந்து ஸோ எல்லா விஷயத்தையும் நோட் பண்றாரு. நீங்க தளபதி எதையுமே நோட் பண்ணலன்னு சொல்றீங்க, யதார்த்தமான வார்த்தையை பதிவு பண்ணாரு. இவர் உள்ளே இருப்பாராம், சினிமா நடிச்சிட்டு போறான், திடீர்னு வருவாராம், சிஎம்மா வரான், ஒரு புசியானதை வச்சு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா விஷயமும் நடக்கிறத வந்து நூக்கன் கார்னர் வாட்ச் பண்ணுறாரு. நீங்கள் தாவைகள் அங்கீகாரம் கொடுக்கலன்னு பல பேர் பல குற்றச்சாட்டு வச்சிங்கல்ல, இப்போ எனக்கு இப்படி அங்கீகாரம் கிடைச்சிது. நீங்கள் ஒரு சித்தாந்தத்துக்கு பக்கம் நீங்கள் நேர்மையாக இருக்கிற ஆள் பக்கம் நேர்மையாக நீங்களும் நின்னீங்கன்னா, வெள்ள போகாமல் நின்னீங்கன்னா, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்லாமல் நின்னீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலாக டிவியில் பார்க்கறதெல்லாம் ரெண்டாவது தம்பி, பார்க்கும்போதே கூஸ் பம்ப்ஸ். அப்போ நேரில் எப்படி இருக்கும்? தொடக்கத்தில் அந்த சிங்க கதையை பற்றி பேசலாம். த லயன் ஆல்வேஸ் எ லயன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஒரு சிங்கம் வந்து தனியாகவும் வரும், கூட்டமாகவும் வரும். அதுக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல வரும். ஆனால் சிங்கம் காட்டில் ஒரே சிங்கம் அப்படின்ற ஒரு இதை வச்சுருந்தாரு. ஸோ இன்னொரு வார்த்தை வந்து சிங்கங்கள் வந்து எப்பயுமே வந்து அதோட பெரிய மிருகங்களை மட்டும்தான் வேட்டையாடும், இல்லை செத்து போன மிருகங்களையோ இல்லை சின்ன மிருகங்களையோ வேட்டையாடாது அப்படின்ற ஒரு இது சொல்லியிருந்தாரு. இதில் பெரிய மிருகமாக பிஜேபியும் திமுகவையும் எடுத்துக்கலாமா, சின்ன மிருகமா நாம் தமிழர் மிச்ச அவர் பேசாத கட்சிகள் அதில் எடுத்துக்கலாமா? ஆப்வியஸ்லி அப்படி தானே எடுத்துக்கணும். ஓகே. நான் என்னுடைய பேரை கூட சொல்லாம ஒரு கட்சியை தாக்குறதுக்கு விஜய் தயாரா இருக்காரு. தம்பி நீங்கள் மூச்சுக்கு 300 வாட்டி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு சீமான் வந்து நீங்கள் எவ்வளோ கதறி எவ்வளோ பேசினாலும் செல்ஃப் எடுக்கல பார்த்தீங்களா? எடுக்கல இல்லை. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், என்னுடைய எதிரி திமுக தான். நான் பிஜேபியோடு களம் கோர்க்க போவதில்லை, நீங்களும் எங்களுடைய எதிரி தான்றதை ரொம்ப பட்டபத்தமாக சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். இதை சொன்னது மட்டும் இல்லாமல் செத்து போன விலங்குகளையோ சின்ன விலங்குகளையோ நாங்கள் ஒருபோதும் வேட்டையாடுவது கிடையாது, கன்சிடரே பண்ணுறது இல்லைன்னும் பொழுது, ஏற்கனவே பெண்களே வந்து தமிழ்நாட்டில் புளியை வந்து முறத்தால் அடித்து விரட்டில் வரலாறு இருக்கும் பொழுது இந்த முறையும் அதை நடக்க போதும் பொழுது நான் ஏன் அதை பற்றி கேர் பண்ணோம்? எனக்கு என் மக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த மக்களை காப்பாற்றணும்னா யார்கிட்ட வந்து காப்பாற்றணும்? யார் இங்கே பேராபத்தா இருக்கிறார் அவனை தான் நான் எதிர்க்கிறேன். இதில் நீங்கள் 1008 விமர்சனம். என்னது ஆணவ படுகொலை பற்றி அவர் பேசல, இந்த விமர்சனம் தானே இருக்கு. இதை நீங்களும் கேள்வி வைக்க ரெடியாக தானே இருந்தீங்க? இருக்கு இல்லையா? உங்கள் மைண்டில் இருக்குல்ல அந்த கேள்வி இருக்குல்ல, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த விமர்சனத்தை வைக்க தயாராக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சியில் இது வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருப்பது இந்த ஆட்சி தான். அப்போ எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனையை நான் மொத்தமாக முடிச்சு ஒன்று நினைக்கிறது திமுக போது, இதை முடிச்சிட்டாலே எல்லா பிரச்சனைக்கு முடிவிடும் பொழுது தனித்தனியாக அட்ரஸ் பண்ணி, சரி இத்தனை தலைவர்கள் தனித்தனியாக அட்ரஸ் பண்ணி தீர்வு வந்துதா? இது வரைக்கும் ஆணவ படுகொலை நம்ம பார்க்குறோம், திமுக அதிமுக 2 ஆட்சியல் காலத்திலையும் பார்த்து கொண்டே இருக்கிறோமே தவிர எல்லாமே அறிக்கை கொடுத்து கண்டனம் பண்ணி சும்மா பேரளவில் செஞ்சதுக்கப்புறம் தீர்வு எட்டப்படணும் பொழுது, தீர்வுக்கு ஒரே வழி இந்த ஆட்சியை இங்கிருந்து தூக்குறது. இது தூக்கிட்டு நம்ம வரும் பொழுது நின்று பிற கட்சிகளுக்கும் நெருக்கடி ஏற்படுத்துவது, நான் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காகத்தான் வந்தேன். ஏன்னா நீ கட்சி ஆரம்பிச்சிட்டு தான் மக்கள் வீட்டுக்குள்ளே போகணும், நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அவர் சொல்றது அந்த லைன். என்னோட கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, நீங்க சொல்றீங்க இத்தனை வருடம் இருந்த கட்சி அறிக்கையிட்டு போராடி என்ன இருந்தாலும் இது எல்லாத்தையும் தடுக்க முடியல, அவளால் தடுக்க முடியலன்னு சொல்றீங்க. அப்போ மாற்றத்திற்காக ஒரு கட்சி விஜய் அவர்கள் கொண்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 10 லட்சம் பேர் கூடுற கூட்டத்துக்கு முன்னாடி, அதுவும் சவுத் தமிழ்நாட்டில் தான் நம்ம ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடிஞ்சு. அஜித்தோட மரணமா இருக்கட்டும், கவினோட ஆணவ படுகொலையா இருக்கட்டும், ஒரு 10 லட்சம் மக்கள் முன்னாடி ஜாதியை பத்தி அவர் எங்கேயுமே பேசல. ஏன்னா அந்த பாட்டுல ஜாதியை பத்தி ஒரு வார்த்தைகள் இருக்கு, ஜாதி என்னும் சாக்கடை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஏன் அதை விஜய் பேசல அப்படின்ற? ஏன்னா இங்க ஜாதியால பல சமூகங்கள் பல பேர் கொல்லப்பட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காது, குறிப்பாக தென் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது விஜய் ஓப்பனாக ஒரு இது பேசியிருக்கலாமே, பிறப்புக்கு எல்லாம் உயிருக்கும்ன்ற ஒரு கொள்கையோட கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் மதமும் வேணாம் ஜாதியும் வேணாம்னு அந்த பாட்டில் இருக்கு, அதையும் விஜய் பேசலன்ற ஒரு சாதி ரீதியாக ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளான மாணவனை அழைத்து அருகில் உட்கார வச்சு மீடியேற்றி எல்லா கட்சியும் பண்ணாங்க சார். திமுகவுமே நேரில் போய் பண்ணாங்க சார், அது மாற்று அரசியல் இல்லை. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சா? சாதிய தாக்குதலுக்கு உள்ளான நபரை பற்றி பேசுவதை தாண்டி அந்த பையனை கூப்பிட்டு அருகில் உட்கார வச்சாரு, அதை அட்ரஸ் பண்ணாரு, ஒரு திருநங்கையை உட்கார வச்சு அட்ரஸ் பண்ணாரு. அப்போ ஓயாமல் உங்கள் ஆட்சியில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அதை மாதிரி அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது என் வேலையா, உன் ஆட்சியை முடிக்கிறது என் வேலையான்றதான் இங்கே பிரச்சனைங்க. அப்போ எனக்கு உன் ஆட்சியை முடிக்கிறது தான் வேலை. நீ செய்கிற அக்கப்போருக்கு வேங்கவேலேருந்து ஒவ்வொன்றுக்கான இது பண்ணுறதை விட இன்னைக்கு பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு, OMR பிளாக்டு,
ஜிஎஸ்டி சாலை பிளாக்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியெல்லாம் முங்கிருச்சு, நார்த் மெட்ராஸ் கேட்கவே வேணாம், நசனசன்னு போய்கிட்டு இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கு ஒரு துப்புரவு தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. தண்ணி உங்களுக்கு பாஸ் ஆகிற இடத்துல வயர் இறந்து விழுந்திருக்கு. அவ்வளோ மோசமாக தண்ணி தேங்கிட்டு இருக்கு. ஒரு பஸ் இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க, போய் பிரேக் பிடிக்காம இடிச்சு தொங்குது. சென்னையில் இன்னைக்கு நடந்திருக்கு தம்பி. அப்போ தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ மொத்தமாக உங்களை முடிக்கிறது தான் எனக்கு வேலையாக இருக்கும்போது தானே சொல்கிறீங்க. இனி களத்தில் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். சொல்லியாச்சா? சொன்னதுக்கப்புறம் தானே இப்போ எல்லாம் உட்காந்து எல்லாம் வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இல்லை சார், பரந்தொரு விஷயம் நேஷனல் நியூஸ் ஆனதுக்கு காரணம், முக்கிய காரணம் விஜய்னு சொல்லப்படுது. ஒரு பிரச்சனையை வந்து விஜய் கையில் எடுக்கும்போது 24 இறந்த குடும்பத்தினரை மேடையில் ஏற்றும் போது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. நிறைய பேர் நோட்டிஃபை பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதியை பத்தி ஒரு இது விஜய் பேசும்போது அதுவும் நேஷனல் இஷ்யூ. சாதிக்குள்ளேயே உட்காந்து நீங்க முடங்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து விஜய் அவர்களுக்கு ஏற்புக்குரியதாக இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சாதியைத்தான் ஊக்குவிச்சு வளர்ச்சிருக்கீங்க. சாதி அரசியலை தான் இன்றைக்கு எல்லா கட்சியும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க. நீங்க பாடல் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சியோ என்ன தமுமுகவோ என்ன கட்சின்னு பார்ப்பீங்க? மூணுமே 3 விதமான சாதியை சார்ந்த மதத்தை சார்ந்த நபர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா தானே இருக்குது. அப்போ பல நபர்கள் வந்து இங்க உருவாக்கி நீங்கள் சாதியை பத்தியே பேசி அதை அணையாம பாத்துக்கிறீங்க. அப்பாவும் பதிவு பண்ணிருக்காரு, சாதியை வைத்து அரசியல் பண்ணுவது, பிளவாடு பண்ணுவது, சாதியில வைத்து கலவரம் பண்ணியது கலைஞர் கருணாநிதினு பேசியிருக்காரு. இன்றைக்கு அப்பா வந்து சட்டமன்றத்தில் அவர் தானே உட்கார்ந்துருக்காரு நடுவரா, அவர் பேசிட்டு இருக்காருல்ல, சபாநாயகராக இருக்கிறார்ல. அப்போ தொடர்ச்சியாக இதனாலதான் பாத்தீங்கன்னா டிவிகேல சிறுபான்மை அணின்றது ஒண்ணு கிடையாது. எந்த கட்சியில இல்லாம இருக்கு, எல்லா கட்சியிலும் இருக்கு. அப்போ எங்க இருந்து உடைக்கணும்ன்ற ஒரு முரணை கையில் எடுக்கும்போது ஏன் நான் அதை பத்தி பேசணும்? எனக்கு அட்ரஸ் பண்றதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் பிரச்சனையா? ஏன்னா மொத்தமாவே நீங்க தான் பிரச்சனைன்றதுனால உன்னை மொத்தமா முடிக்கிறன்றாருல. ஓகே, அதை விட்டு நீங்க இதையே பிடிச்சலாம் தூங்கக்கூடாது. நம்மளாவது இனி மாற்றத்திற்கான ஒரு முடிவை நம்ம தான் தம்பி. ஓகே, ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நேர்மையான ஒரு கேள்வியை சீமான்ட்ட வச்சிருக்கிறாரு. நான் அதை பார்த்து ஒரு 100 வாட்டி வேலை சிரிச்சிட்டேன். ஏன்னா அந்த கேள்வி அவ்வளோ அருமையான கேள்வியா இருந்தது. நீங்க உங்களை சீண்டவே இல்லை அப்படின்னு கேள்வி அதை தான் நீங்க கேட்கணும். இப்படிதாங்க பாருங்க, மாநாட்டு கூட்டத்தை என்ன நினைக்கீங்க? அப்புறம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு. உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்கிறாரு. உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டுறாரு. அப்போ அவர் முகம் போன போக பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அல்டிமேட். இப்போது இது போல நெறியாளர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கும் பொழுது மாறுதல் என்பது நிச்சயமாக எழுகும். இந்த மாதிரி எந்த ஒரு முட்டாள்தனத்துக்கும் நம்ம இடம் கொடுக்காம, எழுதி கொடுத்து கேட்க சொல்கிறத கேட்காம, மக்கள் பிரச்சனையாக வந்து நீங்கள் அணுக ஆரம்பிச்சினாலே நீங்கள் தான் பில்லர்ஸ். இன்னொரு முக்கியமான இது வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் ஒன்றும் அரசியலுக்கு வரலை, படைக்கலனோட வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதில் சிலது ரஜினியை பற்றியும் பாதி பேர் அரசியலுக்கு வந்துடுவான்னு சொல்லி வராமல் போன மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு இது. மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டியா? இப்போ எல்லாத்தையும் தாண்டி நான் இங்கே நிற்கிறேன்னு இருக்காரு. ஸோ விஜய் எந்த மாதிரியான வாக்குகளை ஓட்டுக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வாக்குகளை டார்கெட் பண்ணுறாருன்னு ஒரு இது இருக்குல்ல, யார் அவர் சொல்கிறாரு? முக்கியமாக நான் ஒன்றும் ரிட்டையர்ட் ஆன பிறகு அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கேன், அடைக்கலம்காக நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு. இது யாரை குறிப்பிட்டுக்கிறார்? எனக்கு தெரிஞ்சு யாரை குறிப்பிட்டிருக்கணும், யாரை சீண்டவே மாட்டேன்னு யாரு பேரை சொல்லி அவங்கள தான் குறிப்பிட்டிருக்கணும். நிச்சயமாக வேறு யாரையும் குறிப்பிட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக கமலெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து அவருக்கு இப்போவும் மார்க்கெட் இருக்குது தான், நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ரஜினிக்கு மார்க்கெட் இருக்குது, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இவங்களெல்லாம் கோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் போய் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் வந்தது யார்? வேலுமுருகன் கூட தான் மார்க்கெட் இல்லை, ஒரு 2 படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்டே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்கிறீங்க தம்பி. அவங்கெல்லாம் வந்து நம்ம அவங்களாம் எடுத்து பெருசு பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. நமக்கு டார்கெட் ரொம்ப தெளிவாக இருக்குது. எனக்கு திமுக பிஜேபி தான். தமிழ்நாட்டில் வந்து தாமரையில் வந்து தண்ணியாக ஓட்டா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டுவாங்கன்னு கேட்டார்ல, இவ்வளோதான். ஆனால் இதில் ஏன் கூர்க்க கௌசிக் மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு? திமுகவுக்கு எப்போ பிரச்சனைனாலும் ஆரம்பத்துலன்னு சொல்கிறேன், அது உள்ள முதல்ல வந்து நின்று அதை காப்பாற்றணும் இல்லை மடைமாற்றணும் நினைக்கிறது ஒரே ஒரு ஆள்னாக்கா நம்ம தம்பி. விஜய் பூமர்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேள்வி கேட்டுருக்கேன். அதில் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார்? நாகரிகமாக நீங்கள் பேசவில்லை. அங்கிள்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்கள் வந்து நாகரிகமாக பேசவில்லைன்றார். அண்ணாமலை நீங்களே வந்து அண்ணன் சீமான்னு பேசுகிற, நீ உறவு வச்சு தானே கூப்பிடுற. கட்சி திமுக கட்சி அதிமுக என் பங்காளி கட்சிங்கிற உறவு முறையில் தானே பேசுகிற. உதயநிதி அவர்கள் மாமா பாலு அவர்கள்னு சொல்லி தான் பேசுவார். டிஆர் பாலு மாமா துரைமுருகன் தான் சொல்லுவார். அவர் மாமான்னு சொன்னும் போது ஏன் உங்களுக்கு தப்பா தெரியல? சங்கீதாப்பா, நடிகை சங்கீதா, கிறிஸ்டோட மனைவி, அவங்க மேடையில பேசியிருக்கிறாங்க. நான் காட்டுறேன், அவங்களுடைய மேடையில் நீங்கள் வந்து அங்கிள்னு சொல்லி பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? இதை தாண்டி மாமா நேருன்னு சொல்லிடுறோம், காந்தி தாத்தான்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து பேசும்பொழுது நீ என்ன பேசுகிறேன்னா, அண்ணாமலைக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருவோம். நீ வந்து பூமர் விஜய்னு சொன்னால் நீ ஒத்துப்பீங்களா? நாகரிகமாக பேசணுன்ற இந்த அவர் நாகரிகமாக பேசுனது கேளுங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி
மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின். இது எவ்வளோ கேவலத்தின் உச்சி தெரியுமா? அவர் என்ன சொல்கிறான்னு எல்லாத்துக்குமே புரியும் தம்பி. ஓகே, பார்த்து பக்குவமாக பல்லு போடாமனாக்கா இதை விட தரங்கட்டத்தனமாக கேவலமாக ஒருத்தனால பேச முடியுமா? நீ பேசுனியா பேசலையா? நீ என்ன யோக்கிய மாதிரி வந்து இங்கே தளபதிக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற? அநாகரிகத்தை பற்றி நீ எப்படி பேசலாம்? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாம் எப்படி அணுகிட்டு இருக்காங்க, நீ சாட்டையை அவுத்து போட்டுட்டு சாட்டையை தூக்கிட்டு அடிச்சுட்டு குரல் வித்து கட்டி உட்காந்து நீ கரெக்டா? நீ 1000 வாங்கி 2000 வாங்கி நீ வந்து ஊடகவியலாளர் கேவலப்படுத்தலையா? ஏன் குரங்கு மாதிரி தாவரன் கேவலப்படுத்தலையா? எப்போ இன்னைக்கு நீ வந்து உன் கட்சியில் வந்தாலும் எடப்பாடி வந்து நீ வந்து இப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கல, அவரை குறித்து என்ன பேசியிருக்க? அந்த கேளுங்க. பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயிகளுடைய மகளை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. முன்னாள் முதலமைச்சர், அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன? அவரை வந்து தற்குறி எடப்பாடின்னு நீ பேசுகிற. சாத்தாம் வேதம் ஓதுன்னு கேட்பாங்களா? சொல்லுவாங்கல்ல, சாத்தான் வேதம் ஓதுன்னு. அந்த மாதிரி தானே இருக்குது. ஓகே, நீ அநாகரிகமாக எல்லாம் பேசிட்டு இன்னும் யோகிஸ்த மாதிரி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கலாம். 10 வயசாக பிரச்சனை இல்லை. இப்போ திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. நீ டிஎம்கே ஃபைல் 1, 2 வெளியிட்டு வரைக்கும் அம்மஞ்சலிக்கு எதுவுமே நடக்காமல் போயிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கான உறவு என்னன்றது எல்லாத்துக்கும் அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் திரும்ப தளபதியை தொட்டு எக்ஸ்போஸ் ஆகி கேவலப்படாமல் அரசியலாக பேசணும். ஏன்னா கூடுதலாக இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேச ஆகணும். ஒரு முக்கியமானவர் தமிழிசை அவர்கள். ஆமாம், தண்ணியிலே தான் தாமரை வளருதுன்ற விஜய்க்கு தெரியாதா அப்படி? அது பிரச்சனை இல்லை தம்பி. நீ தண்ணியில் வளரு, சேத்துல வளரு, சாக்கடையில் கூட வளர்ந்துட்டு போ. சாக்கடையிலையும் வளரும் தெரியுமா? சில செடிகள்லாம் வளரும். தாமரை வளருதா இல்லையன்றதை நீ போய் வச்சு பாருங்க, தெரியும். நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் தனி விமானத்தில் நீ எங்கே போன, யார் கூட போனேன்னு நீ கேட்குறீங்கனாக்கா, ஒரு ஆளுநராக இருந்திருக்கிறீங்க, ஒரு தேசிய கட்சியோட மாநில பொறுப்பில் இருந்தவங்க நீங்கள், தலைவராக இருந்தீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களை சுருட்ட முடி, அவங்க நிறத்தை குறித்து, அவங்க உடலை குறித்து, அவங்க உயரத்தை குறித்து எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு மீம்ஸ் வந்தப்போ எத்தனை மேடைகளில், பொது மேடைகளில் நீங்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உங்களுடைய பதிவு பண்ணியிருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு தனக்கு ஒரு வலி ஏற்படுச்சுன்னா அந்த வலி இன்னொருத்தனுக்கு கொடுக்கூடான்னு நினைப்பான், அவன் தான் மனுஷன். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் விமானத்தில் எங்கே போனீங்க, யார் கூட போனீங்கன்னு தெரியாதுனாக்கா, ஒட்டுமொத்த திமுககாரன், பிஜேபிக்காரன் எல்லாமே அம்மனி வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கல்ல, ஏன் போன? நீ போய் எங்கே என்ன கூத்தடிச்சுட்டு உட்காந்துருக்கு, உனக்கு என்ன அவசியம் இருக்குது? அவன் கட்சிக்காரனா? அப்போது அநாகரிகமாக நீங்கள் பேசிட்டு நீங்களாம் வந்து இப்போ பிஜேபினாலும் இப்படி தான் இருப்பீங்களா? ஓகே, அடுத்தவனுக்கு வந்து பெருசாக புத்திமை சொல்கிறது, சொந்த புத்தி இல்லாமல் கேவலமாக எல்லாத்தையும் பேசுறது, அப்படி தானே? விஜய் இதில் ஒரு முக்கியமான ஒரு தொண்டர்களுக்கு ஒரு இதை கிளியர் பண்ணிட்டான்னு சொல்லலாம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, நம்ம தான் தலைமை கூட்டணி, நம்மளை ஏற்றுக்கிற வரவுகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு 2வது முறை சொல்லியிருக்காரு. ஆனால் இதை எப்படி பார்க்கலாம்னா, அதிமுகவுடன் விஜய் சேருவார் அப்படின்றது இன்னுமே வந்து போயிட்டு இருக்கு. பட் அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதிமுகவை விமர்சித்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக அதை ஏன்னா அவர் பேர் சொல்லல, பேர் சொல்லாம யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியல, எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி அப்படின்னு விமர்சித்திருக்காரு. அதன் பிறகு பாஜகவுடன் கூட்டணியிலே திமுக தனது அரசியல் எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. பட் யாருக்கோ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஓப்பனா அறிவிச்சிருக்காரு, இங்க கூட வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அப்படின்றது. இதை எப்படி பார்க்கலாம் இந்த மாநாட்டில் இருந்து? யார் கையில் இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எடப்பாடியை மட்டும் தான் சொன்னான்னு எடுத்துக்க முடியாதுல்ல. இன்றைக்கும் அந்த கட்சிக்கு சசிகலா கிளைம் பண்ணிட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. ஓபிஎஸ் என்னமோ கிளைம் பண்ணிவிட்டு அவரும் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு உட்காந்துருக்காரு. டிடிவி வந்து நான் தான் அடுத்துன்ற மாதிரிலாம் வந்தார். சசிகலாலாம் அம்மையார் ஜெயலலிதா போல் கெட்டப்லாம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதே இடத்துல நின்று அதே மாதிரி பொட்டு வச்சு, அதே மாதிரி நாமம் போட்டு, அதே மாதிரி சேரி கட்டி கையெல்லாம் அப்படி காட்டி அவங்க தான் பதவி ஏற்க போகிறாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும். ஸோ எப்படியா விஷயங்கள் போயிட்டு, செந்தில் பாலாஜி அண்ணன் டிடிவி முதலமைச்சர் ஆகாவிட்டால் இதே முறையில் தூக்குமாடி தொங்குறேனாரு, தற்கொலை பண்ணிக்கிறேன்னாரு. இப்போ யார் கையில் இருக்குது என்னன்னே தெரியலன்ற ஒரு சூழல் தானே யதார்த்தமான வார்த்தை. அதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கு நம்ம வந்து எப்படிப்பட்ட ஆட்சியை மக்களுக்கு தர விரும்புகிறோம்ன்றது தான் இங்கே பிரச்சனை. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக எந்த மாதிரி மோசமான சூழல் இருக்கும்பொழுது அதை மீட்டு கொண்டு வந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பணி தான் என் பணி. அதற்காக நான் வந்து நிற்கிறேன். அதற்கு என்னோடு வந்து நேர்மையாக ஊழலற்ற ஒரு நபரோடு பயணிக்க யார் தயாரா வாருங்கள்ன்ற, அவ்வளவுதான். இது அதுல முக்கியமா அதிமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்ல, உங்களுக்கு நான் இருக்கேன். அதிமுக தொண்டர்கள்லாம் தனியாக அழைப்பு இல்லை தம்பி. அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கூட எல்லா மக்களுக்கும் தான் அழைப்பு விடுறாரு. அதுதான் ஒவ்வொரு கட்சியும் செய்யும். நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளணும். நீங்கள் எப்படி நேர்மையாக ஆட்சி செய்ய போறீங்க, மக்கள் என்ன செய்யறீங்கன்னு சொல்கிறோம். எங்கள் பக்கம் தப்பு இல்லை, ஊழல் இல்லை சொல்கிறோம், அவ்வளோதான்.